எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நியூஸ் 18 நேயர்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்கள், அதாவது 1/3/2024 முதல் 15/3/2024 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். விநாயகர் வழிபாடு, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். பிள்ளைகளுக்காக செலவுகளுக்கு தயாராகி கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு சுபவிரயமோ அல்லது படிப்புக்கோ அல்லது அவர்கள் ஏதாவது வீடு நிலம் வாங்குவதற்கோ நீங்கள் ரெடியாக இருப்பது நன்மை தரும். தொழில் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக ஒரு இழுபறியாக இருந்த நிலைமை நிச்சயமாக மாறும். அலைச்சல்கள் அதிகமாக காணப்பட்டாலும் அதில் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றத்திற்கு தயாராகி கொள்ளக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதற்கு உரித்தான ஒரு அற்புதமான நாள் என்பதையும் வாரம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதேபோல் புதிய முதலீடுகளுக்கு நீங்கள் தயாராகி கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இந்த 15 நாட்களுக்கு. அதேபோல் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகளுடன் தர்க்கங்கள் மட்டும் வைத்து கொள்ளக்கூடாது. உனக்காக இவ்வளோ செய்கிறேனே, அவ்வளோ செய்கிறேனே, கடன் பெறுகிறேனே என்றெல்லாம் பேசுவது தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். சிவன் வழிபாடு, மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய டிப்ரெஷன் விஷயத்தில் கவனம். சிவனை சரணாகதி அடைவது மிகப்பெரிய ஏற்றம் தரும். லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். குடும்ப விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவீர்கள். பழைய கடன்களை பைசல் செய்வதற்கு உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு சிறிது சலசலப்பு காணப்பட்டாலும் அது எப்படியாவது உயிரை கொடுத்தாவது காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு ரிஷபத்துக்கு ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் மிக மகிழ்ச்சியும் மிக சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு உண்டான உடற்பயிற்சி, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு பிரீத்தி செய்து கொள்வதும், கால் முட்டுவலி, ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாம் கவனமாக பார்த்து கொள்வதும் முக்கியம். படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடையெல்லாம் நீங்கக்கூடிய 15 நாட்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ப்ரமோஷன் கண்டிப்பாக ஏற்படும். அரசியலில் சீட்டை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி சீட்டுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எலெக்ஷனில் நிற்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். வெற்றி பெறுவது அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கௌரவம் ஏற்படும். உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் டக்குன்ற நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக கவனம். துர்க்கை வழிபாடு, துர்க்கை கவசங்கள் உங்களை காப்பாற்றும். பிள்ளைகளுடன் கோபதாபங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுங்கள். கையெழுத்திடுவதற்கு முன்பாக மொத்தத்தையும் படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். அண்டை அயலாரட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் வேண்டாம். தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் புத்திசாலிகள். கண்டிப்பாக புதிய அறிமுகத்தில் பயணங்கள் சமயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது அதீத முக்கியம். மேலதிகாரிகள் சொல்வது சிலதுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் அதை பொறுமையாக எடுத்து சொல்லுங்களே தவிர அவர்களிடம் கடுமையான சொல் பேசுவது எல்லோரும் உங்களை பிரச்சனைக்கு ஆட்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். அரசியலில் இருப்பவர்கள் அதீத கவனம். உங்களுக்கு எதிர்மறைவாக சிலர் உங்களுடன் இருந்தவர்களை செய்வது தான் வருத்தத்தை தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு விநாயகர் வழிபாடு, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடக்கி வாசிப்பது நன்மை தரும். ஆவேசப்படக்கூடாது. எல்லாமே ஏதோ உங்களுக்கு எதிர்மறையாக போகிறது போல் குடும்பமாகட்டும், வெளிவட்டாரமாகட்டும், தொழிலாகட்டும் எல்லாவற்றிலும் காணப்படும். அனுமன் சாலிசாவை தினமும் கேட்பது மன நிம்மதியை தரும். நல்ல அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். யாரிடத்திலும் தர்க்கம் செய்யக்கூடிய 15 நாட்கள் இது இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை சிம்மராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். முடிந்தால் தினமே கணபதிக்கு பால் அபிஷேகமோ அல்லது அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் கொடுப்பதோ விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் நன்மையாக இருந்தாலும் ஜோடியோடு இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு சிவன் பார்வதி, முருகர் வள்ளி தெய்வானை, அப்படி பெருமாள் தாயார் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு செல்வது விசேஷமான அமைப்பை தரும். அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு மிக மிக முக்கியம். பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் மிக அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும். கோளர் பதிகத்தை தினமும் கேட்பது குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகளை நிவர்த்தி ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குடும்ப விஷயத்தில் மட்டும் கோபதாபம் கூடவே கூடாது. எதிரிகள் விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக முடியும். வழக்கு போன்ற பிரச்சனை அனுகூலத்தை பெற்றுத்தரும். வாகன அமைப்பில் அனுகூலமான மாற்றங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் பெரிய ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிபி, கொலஸ்ட்ரால், லோ பிபி, மயக்கம், தலை சுற்றல் போன்ற விஷயத்தில் அதீத கவனம். மகான்கள் வழிபாடு எந்த மகான்களாக இருந்தாலும் விசேஷம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அரசமைப்பில் ஏற்றம், ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வது, அடிக்கடிக்கு உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம் தொடர்ச்சியாக மேற்கொள்வது, ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, புதிய உத்தியோகத்துக்கு செல்வது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் டக்கு டக்குன்ற நிவர்த்தி ஏற்படுவது, அசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது, பெரிய அளவுக்கு முதலீடுகளுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான ஆச்சரிய அமைப்பு அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும், இரத்தம் அடிபட்டு கைகாலில் இரத்தங்கள் வராமல் இருப்பதும் பார்த்து கொள்வது முக்கியம். முருகர் வழிபாடு, சுப்பிரமணிய புஜங்கம் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகளுடன் சிறிய தர்க்கங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் கண்டிப்பாக மனமிட்டு பேச வேண்டும். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தனிப்பட்ட கவனத்துடன் அதை சரி செய்து கொள்வது நன்மை தரும். இரத்தபந்த உறவுகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். உத்தியோகத்திலோ, தொழிலிலோ, வியாபாரத்திலோ, படிப்பிலோ தடைகள் காணப்படவில்லை. குடும்ப விஷயத்தில், உறவுக்காரர்கள் விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பெருமாள் சம்பந்தப்பட்ட, எலும்பு சம்பந்தப்பட்ட, கால்சியம் சம்பந்தப்பட்ட, பற்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை எல்லாம் ஏற்பட்டாலும் அவர்கள் ஏதாவது உங்களை மன வருத்தப்படி பேசினாலும் ஆவேசப்படாது கூடாது. சிரித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். மண்ணில் அனுகூலம் காணப்படும். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம் ஏற்படும். சிலருக்கு வளர்ப்பு பிராணிகள் திடீரென்று, வளர்ப்பு பறவைகள், வளர்ப்பு பிராணிகள் எல்லாம் திடீரென்று உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதில் மனம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தனுசுக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இஎன்டி, பல்லு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனம். பைரவர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெருக்கும்.
உத்தியோகமே கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உத்தியோக பிராப்தம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கவில்லை, ப்ரமோஷன் கிடைக்கவில்லை, ஒரே சேரில் எத்தனை வருஷம் உட்காருது என்று புலம்பிக் கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு புலம்பல்களெல்லாம் தீர்ந்து சந்தோஷ அமைப்பு ஏற்படும். நிம்மதியாக தூங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். குடும்பத்தில் சிரித்து பேசக்கூடிய பிராப்தமெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய வசந்த காலம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். துர்க்கை வழிபாடு. இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரம் மிக கவனம். லோ பிபியாக இருக்கட்டும், ஐபிபியாக இருக்கட்டும், கண்டிப்பாக தலை சுற்றல் விஷயத்தில் அதிக கவனம். தேகாரக்கத்தில் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியத்துவம் கொடுக்கும். புதிய அறிமுகத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சமாதான உடன்படிக்கை எதிரிகளுடன் செய்து கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பகைவர்களை மேலும் பகைவர்களை ஆக்காமல் இருப்பது புத்திசாலித்தனம். சமாதானமாக்கி கொண்டாலும் சிறிய நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதில் வரக்கூடிய சந்தோஷம் பெரிய நிம்மதியும் பெரிய சந்தோஷத்தையும் ஜென்ம சனியில் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். விநாயகர் வழிபாடு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். முடிந்தாலும் ஆஞ்சநேயர் வழிபாடும் விசேஷத்தை தரும். காரி சித்தி மாலை, அனுமன் சாலிசா கேட்க கேட்க நன்மைகள் ஏற்படுத்தி தரும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரம், குடும்பம் சம்பந்தப்பட்ட உபத்திரம் மிக கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சுமூகமாக முடிப்பதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ குறைபாடுகள் காணப்படவில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதீத கோபம் வரும், அதை மட்டும் தவிர்த்து கொள்வது மிக மிக முக்கியம். தூக்கம் கெடக்கூடிய 15 நாட்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள். அதே சமயம் குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனையை பெரிதாக்காமல் இருப்பது புத்திசாலித்தனம். அனுமன் சாலிசாவும் காரிய சித்தி மாலையும் கோளர் பதிகமும் உங்கள் வாழ்க்கையை மேன்மையடைய செய்யும். இதுவரை 1/3/2024 முதல் 15/3/2024 வரை உள்ள 15 நாட்களுக்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.